சூரத்துல் இன்சான் அத்தியாயம் 76 அல் இன்சான் மனிதன். திருக்குர்ஆனின் 76வது அத்தியாயம் அல் இன்சான் ஆகும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு புலம்பெயர்ந்த பின் அருளப்பெற்ற மதனி அத்தியாயம் ஆகும். இதில் 31 திருவசனங்கள் இடம்பெற்றுள்ளன. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை சுப்ஹ் தொழுகையில் முதல் ரகாத்தில் அலிஃப் லாம் மீம் தன்சீல் அஸ்-சஜ்தா என்னும் 32வது அத்தியாயத்தையும், இரண்டாவது ரகாத்தில் ஹல் அத்தா அலல் இன்சான் எனத் தொடங்கும் இந்த 76வது அத்தியாயத்தையும் ஓதுவார்கள். அளவிலா அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயரால். வசனம் 1 முதல் 3 வரை. மனிதனுக்கு ஒரு கால நேரம் செல்லவில்லையா? அதில் அவன் குறிப்பிட்டு சொல்லப்படும் ஒரு பொருளாக இருக்கவில்லையா? நிச்சயமாக மனிதனை விந்திலிருந்து இரு உயிர் மூலக்கூறுகளின் கலவையிலிருந்து நாம் படைத்தோம். அவனை பரிசோதிக்கும் பொருட்டே இவ்வாறு செய்தோம். மேலும் அவனை செவியுறுபவனாகவும் பார்ப்பவனாகவும் ஆக்கினோம். நிச்சயமாக அவனுக்கு நாம் நல்வழி காட்டினோம். அவன் ஒன்று நன்றி உள்ளவனாக இருக்கின்றான் அல்லது நன்றி கொன்றவனாக இருக்கின்றான். இங்கு உயர்ந்தோன் அல்லாஹ் மனிதன் குறித்து தெரிவிக்கின்றான். பிறப்பதற்கு முன் விந்தாக இருந்தபோது அற்பமாகவும் பலவீனமாகவும் இருந்ததால் குறிப்பிட்டு சொல்லப்படும் பொருளாக அவன் இருக்கவில்லை. அதன் பின்னர் அல்லாஹ் தான் அவனை இருப்புக்கு கொண்டு வந்தான். குறிப்பிட்டு சொல்லும் பொருளாக இருக்கவில்லை. இதையே முதலாவது வசனத்தில் மனிதனுக்கு ஒரு கால நேரம் செல்லவில்லையா? அதில் அவன் குறிப்பிட்டு சொல்லப்படும் ஒரு பொருளாக இருக்கவில்லை என்று அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் அதை விவரிக்கின்றான். நிச்சயமாக மனிதனை விந்திலிருந்து இரு உயிர் மூலக்கூறுகளின் கலவையிலிருந்து நாம் படைத்தோம் என அந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அம்ஷாஜ் இங்கு கலவை என்பதை குறிக்க அம்ஷாஜ் என்னும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. அம்ஷாஜ் என்பது பன்மையாகும். அதன் ஒருமை மஷ்ஜ் மற்றும் மஷீஜ் என்பனவாகும். மஷ்ஜ் அல்லது மஷீஜ் என்றால் ஒன்றோடு ஒன்று கலந்திருக்க கூடியது என்று பொருள். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆணுடைய உயிர் அணுவும் பெண்ணுடைய கரு முட்டையும் ஒன்றோடு ஒன்று இணைந்து பின்னர் ஒரு பருவத்திலிருந்து இன்னொரு பருவத்திற்கும் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கும் மாறுவதையே இந்த வசனம் குறிக்கிறது என கூறினார்கள். இவ்வாறே இக்ரிமா, முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகியோரும் அம்ஷாஜ் என்பது ஆணுடைய உயிர் அணுவும் பெண்ணுடைய கரு முட்டையும் ஒன்றாக கலப்பதையே குறிக்கிறது என்று கூறியுள்ளனர். பரிசோதிக்கவே இப்படி செய்தோம். அடுத்த தொடரில் அவனை பரிசோதிக்கும் பொருட்டே இவ்வாறு செய்தோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது பரீட்சித்து பார்ப்பதற்காகவே அவனை இவ்வாறு படைத்தோம். இதையே மற்றொரு வசனம் உங்களில் அழகிய முறையில் செயலாற்றுபவர் யார் என்று உங்களை சோதிப்பதற்காகவே அவன் இறப்பையும் வாழ்வையும் படைத்தான் என்று குறிப்பிடுகின்றது. அடுத்த தொடரில் பின்னர் அவனை செவியுறுபவனாகவும் பார்ப்பவனாகவும் ஆக்கினோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது செவியையும் பார்வையையும் அவனுக்கு நாம் கொடுத்தோம். அவற்றால் ஒன்று இறைவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கவோ அல்லது மாற்றமாக நடக்கவோ அவனால் முடியும். நல்வழி காட்டினோம். அடுத்த வசனத்தில் நிச்சயமாக அவனுக்கு நாம் நல்வழி காட்டினோம் என்று அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அதாவது நல்வழியை தெள்ளத் தெளிவாக அவனுக்கு காண்பித்து கொடுத்தோம். மற்றொரு வசனத்தில் சமூது கூட்டத்தாரோ அவர்களுக்கு நாம் நல்வழி காட்டினோம். ஆனால் அவர்கள் நல்வழியை விடுத்து குருட்டு வழியையே விரும்பி தேர்ந்தெடுத்து கொண்டனர் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். பிரிதோர் வசனத்தில் நன்மை தீமை ஆகிய இரு பாதைகளையும் அவனுக்கு நாம் காட்டினோம் என்று அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அதாவது நல் வழியையும் தீய வழியையும் அவனுக்கு நாம் தெளிவுபடுத்தினோம். ஆக இங்கு வசனத்தில் இடம்பெற்றுள்ள வழி அஸ்-சஃபீல் என்பது இறைவன் மனிதனுக்கு காட்டிய வழியை குறிக்கிறது. இதுவே இக்ரிமா, முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மற்றும் பெரும்பான்மையான அறிஞர்கள் ஆகியோரின் கருத்தாகும்.
ஆனால் லஹாக் சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகியோர் இந்த வசனம் மனிதன் தன் தாயின் கருப்பையில் இருந்து வெளிவருவதை குறிக்கிறது என்று கூறுகின்றனர். ஆனால் இது வினோதமான கருத்தாகும். முந்தியதே சரியான பிரபலமான கருத்தாகும். நன்றி உள்ளவன் நன்றி கொன்றவன். அடுத்த தொடரில் அவன் ஒன்று நன்றி உள்ளவனாக இருக்கின்றான் அல்லது நன்றி கொன்றவனாக இருக்கின்றான் என அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இங்கு நன்றி உள்ளவன் என்பதை குறிக்க ஷாக்கிர்ன் என்னும் சொல்லும், நன்றி கொன்றவன் என்பதை குறிக்க காஃபிர்ன் என்னும் சொல்லும் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. இவ்விரண்டும் அவனுக்கு நாம் நல்வழியை காட்டினோம், ஹதைனா ஹுஸ்ஸபீல் என்பதிலுள்ள செயப்படு பொருளுக்கு சந்தர்ப்ப நிலையை விவரிக்கும் சொற்களாகும். இதன் உள்ளுரை பொருள் இவ்வாறு இருக்கும்: அவனுக்கு நல்வழி காட்டினோம், அவன் அந்த வழியில் ஒன்று நன்றி உள்ளவனாக இருக்கின்றான் அல்லது நன்றி கொன்றவனாக இருக்கின்றான். நபிமொழிகள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்கள் அனைவரும் காலையில் புறப்பட்டு சென்று தம்மை விற்பனை செய்கின்றனர். சிலர் ஷைத்தானிடம் விற்று தம்மை அழித்து கொள்கின்றனர். வேறு சிலர் இறைவனிடம் விற்று நரகத்திலிருந்து தம்மை விடுவித்து கொள்கின்றனர். ஜாபிர் பின் அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் பின்வரும் ஹதீஸ் முன்பே இடம்பெற்றுள்ளது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு குழந்தையும் தன்னை பற்றி தன் நாவால் வெளிப்படுத்தாத வரையில் அது இயற்கையின் மார்க்கத்தில்தான் பிறக்கிறது. எப்போது அது தன்னை பற்றி பேசுகிறதோ அப்போது அது இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியதாக இருக்கும் அல்லது நன்றி கொன்றதாக இருக்கும். மற்றொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், ஒரு மனிதர் தமது இல்லத்திலிருந்து வெளியேறும்போது அவரது வாயிலில் 2 கொடிகள் இல்லாமல் இருப்பதில்லை. ஒன்று வானவரின் கையில் உள்ள கொடி, மற்றொன்று ஷைத்தானின் கையில் உள்ள கொடி. அல்லாஹ் விரும்பும் காரியத்திற்காக அவர் வெளியேறினால் வானவர் தனது கொடியுடன் அவரை பின்தொடர்கிறார். அவர் தமது இல்லம் திரும்பும் வரை தொடர்ந்து வானவரின் கொடியின் கீழே இருப்பார். ஆனால் அல்லாஹ்வை கோபப்படுத்தும் காரியத்திற்காக அவர் வெளியேறினால் ஷைத்தான் தனது கொடியுடன் அவரை பின்தொடர்கிறான். அவர் தமது இல்லம் திரும்பும் வரை தொடர்ந்து ஷைத்தானின் கொடியின் கீழேயே இருப்பார்.